வெல்கம் பேக் டு டேல்ஸ் பை மினி சேனல். ஜூஸ் ஹிஸ்ட்ரியில் எபிசோட் 4 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் கடவுளின் கட்டளைப்படி மோசஸ் இஸ்ரேலியர்களை ஈஜிப்ட்லேருந்து இஸ்ரேலுக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்கிறத பார்த்தோமா. இப்போது நம்ம அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். மோசஸின் தலைமையில் இஸ்ரேலியர்கள் 3 நாட்கள் சூர் பாலைவனத்தில் பயணம் செஞ்சு மாறான்ற இடத்த அடைஞ்சாங்க. கடும் தாகத்தில் அங்கேருந்த நீரை எடுத்து குடிப்பாங்களா, ரொம்ப கசக்கும். இப்படி நீர் இல்லாமல் கஷ்டப்படுறோமேனு புலம்ப ஆரம்பிப்பாங்க. மோசஸ் அங்கேருந்த மரத்துண்டு ஒன்றை எடுத்து தண்ணிக்குள்ளே எரிவாரா, அது நல்லா சுவையாயிரும். பயணம் தொடர்ந்துச்சு. சீன் பாலைவனத்தை அடைஞ்சிருவாங்களா, ஃபுல்லாக டெசர்ட்டு என்ன மாதிரி இருந்திருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. சோர்வு, பசி, சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு ஃபுட்டும் இல்லை. எல்லாரும் மோசஸை நம்பி வந்து இப்படி மோசம் போயிட்டோமே, இப்படி ஆயிடுச்சே, இதுக்கு நம்ம ஈஜிப்ட்ல இருந்திருக்கலான்னு முணுமுணுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடவுள் மோசஸ் கிட்ட பேசுவாரு. நான் மாலையிலும் காலையிலும் பசிப்போக்க அப்பத்தை மழையாக பொழிவேன். முதல் 5 நாட்கள் தேவையான அப்பத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. மறுநாளுக்காக சேமிச்சு வைக்கக்கூடாது. 6வது நாள் மட்டும் 2 பங்கு அப்பத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 7வது நாள் ஓய்வு தினம். அன்னைக்கு யாருமே வெளியில் போகக்கூடாது. இதை மக்களிடம் எடுத்து சொல்லு. அதன் மூலம் கடவுளாகிய கர்த்தரை உணர்ந்து கொள்வீர்கள் என்றும் அவர்களிடம் கூறு அப்படின்னு கடவுள் மோசஸ் கிட்ட சொல்வாரு. மறுநாள் காலையில் அப்பமழையாக பொழியும். இஸ்ரேலியர்கள் அப்போ அவங்களுக்கு தேவையான அப்பத்தை மட்டும் எடுத்துப்பாங்க. மாலையிலும் அப்பமழை பொழியும். அவங்க எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஒரு சில பேர் மறுநாளுக்கும் சேகரித்து வச்சிருப்பாங்களா அப்பங்களை, அது எல்லாமே புளிச்சு போய் அப்படியே கெட்டு போயிடும். 7வது தினம் ஓய்வு. அது இறைவனோட கட்டளை. யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு உத்தரவு. அது வழிபாட்டுக்கு உரிய தினம். எனவே அவங்க மோசஸ் சொன்னபடியே 6வது நாள் 2 பங்கு அப்பத்தை எடுத்து சேமிச்சு வச்சுப்பாங்க. 3 மாதங்கள் இப்படியே கழியும். அவங்க சினாய் பாலைவனத்தை அடைவாங்க. மலை மீது இருந்த கடவுளின் குரல் மோசஸை அழைத்தது. மோசஸ் மலையேறி சென்றார். கடவுள் அப்போ மோசஸ்க்கு சில கட்டளைகளை பிறப்பிப்பாரு. நான் உங்களை வெகு பத்திரமாக ஈஜிப்டிலிருந்து மீட்டு கொண்டு வந்துள்ளேன். என் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடந்து கொண்டால் உங்களை என் சொந்த இனமாக கருதி நடத்துவேன். இதனை இஸ்ரேலியர்களிடம் கூறுவாயாக அப்படின்னு கடவுள் சொல்வாரு. மலையிலிருந்து இறங்கி வந்த மோசஸ் கடவுளின் கட்டளைகளை அறிவிப்பாரு. எல்லாரும் ஒரே குரல்ல கடவுளின் கட்டளைகள் படி நாங்க நடந்து கொள்வோன்னு உறுதியளிப்பாங்க. 3 நாட்கள் கடவுள் கார்மேக உருவத்தில் சினாய் மலை மேல் இறங்கி வரவிருப்பதால் எல்லோரும் தங்களையும் தங்கள் சுற்றத்தையும் வெகு சுத்தமாக வைத்து கொள்ளும்படி மோசஸ் கூறுவாரு. 3ஆம் நாள் எல்லாரும் சினாய் மலையடிவாரத்தில் காத்திருப்பாங்க. காரிருள் சூழும். சூறாவளி காத்து சுழற்றி அடிக்கும். புகை மண்டலமாக சூழ பயங்கரமாக இடி இடிக்க ஆரம்பிச்சிடும். அதிபயங்கர சத்தத்தோடு எக்காலம் முழங்கும். மின்னல் வெட்ட நெருப்பின் வடிவில் கடவுள் இறங்கி வருவாரு. கடவுள் மோசஸை அழைப்பாரு. மலை மீது கடவுள் மோசஸுக்கு தன்னை வழிபட வேண்டிய முறைகளையும் வாழ வேண்டிய முறைகளையும் 10 கட்டளையாக கூறுவார். இது எப்போ கூறுவார்னா, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1312 வருஷத்துக்கு முன்னாடி மோசஸ்க்கு கடவுள் இந்த 10 கட்டளையை கூறுவார். நானே உன்னோட இறைவன். என்னை தவிர வேறு தெய்வங்களே உங்களுக்கு இருக்கக்கூடாது. என்னை சிலையாகவோ ஓவியமாகவோ வடித்து வழிபடுதல் கூடாது. என்னை புறக்கணிப்பவர்களது பாவங்கள் அவர்களது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை பாதிக்கும். என் மீது அன்பு செலுத்துபவர்கள் என்றால் அவர்களது அடுத்தடுத்த 1000 தலைமுறையினர் வரை பேரன்பு காட்டுவேன். 6 நாட்கள் உழைக்கணும். கண்டிப்பா ஓய்வு நாளை புனிதமானதாக கருதி ஓய்வெடுக்கணும். உன் தந்தையையும் தாயையும் மதிச்சு நடக்கணும். கொலை செய்யக்கூடாது. விபச்சாரம் செய்யக்கூடாது. களவு செய்யக்கூடாது. பிறர்க்கு எதிராக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பிறர் மனைவியை விரும்பக்கூடாது. பிறர்க்குரிய கால்நடை முதலிய எந்த பொருட்களையும் கவர நினைக்கக்கூடாது. ரொம்ப எளிமையான கட்டளைகள். இவை போக எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள், என்னென்ன விழாக்களை கொண்டாட வேண்டும், எவ்வப்போது எதெல்லாம் பலி கொடுக்கணும், வழிபாட்டு முறைகள் என்னென்ன, வழிபாட்டுக்கு பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் என்னென்னு அவர்களின் வாழ்க்கை முறைக்கான அத்தனை விதிமுறைகளையும் வழிபாட்டு முறைக்கான அத்தனை சம்பிரதாயங்களையும் கடவுள் எடுத்துரைப்பாரு. மோசஸிடம் கடவுள் பேசுவதை இஸ்ரேலியர்கள் அனைவரும் பீதியுடனும் பரவசத்துடனும் பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம்னு கூக்குரலும் இடுவாங்க. கடவுள் கூறிய அனைத்தையும் மோசஸ் எழுதி வைப்பாரு. அதன் பின் கடவுளுக்கென திருப்பலிகளும் கொடுப்பாங்க. இப்படி பலி கொடுக்குறாங்களே, விலங்குகளை பலி கொடுக்குறாங்களே, இது மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிலையும் எல்லா மக்களும் செஞ்சுட்டு தாங்க இருந்தாங்க. இப்போவும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய பேர் பலி கொடுக்க தான் செய்கிறாங்க. கோவிலுக்கு கடவுளுக்கு போய் பலி கொடுக்குறாங்களே, விலங்குகளை நேர்த்தி கடன் கொடுக்குறாங்களே. அதே மாதிரி இப்போ நார்டிக் கல்ச்சர் வைக்கிங்ஸ்லையும் இந்த மாதிரி பலி கொடுப்பாங்க.
அப்புறம் மோஸ்ட்லி எல்லா கல்ச்சர்லையுமே ஆஃப்ரிக்காவில், சைனாவில், கொரியாவில் எல்லா இடத்துலையுமே இந்த பலி கொடுக்குற கல்ச்சர் இருக்குது. கடவுள் மோசஸ் கிட்ட நான் உனக்கு சட்டத்திட்டங்கள் அடங்கிய கற்பலகை இருக்கு இல்லையா, அதை கொடுப்பேன், அதனால் நீ மட்டும் மலை மேலேயே தங்கிரு அப்படின்னு உத்தரவிடுவார். மோசஸ் மற்றவர்களை தனக்காக அங்கேயே ஆரோனின் தலைமையில் காத்திருக்கும்படி சொல்லிட்டு மலை உச்சிக்கு கிளம்பி போவார். கடவுள் மேக வடிவில் மோசஸை மறைப்பார். அவர் அங்கே 40 பகல்கள் 40 இரவுகள் தங்கியிருப்பார். கீழே மோசஸ்க்காக காத்திருந்த இஸ்ரேலியர்கள் பொறுமையை இழக்க ஆரம்பிச்சிருவாங்க. 40 பகல்கள் 40 இரவுகள் மலையடிவாரத்திலே காத்திருப்பாங்க மோசஸ்க்காக. எங்கடா இவரை காணோன்னு பொறுமையை இழக்க ஆரம்பிச்சிருவாங்க. மோசஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, போனவரை ஆளை காணோம், இப்போ நீங்க தான் எங்களுக்கு பொறுப்பு, நாங்க வழிபட தங்கத்தாலான தெய்வ சிலை ஒன்றை உருவாக்கி கொடுங்கன்னு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆரோனை நச்சரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வேற வழி தெரியாத ஆரோன் அவர்களிடம் இருந்த தங்க நகைகளை வாங்கி உருக்கி பொன்னாலான கன்றுக்குட்டியின் உருவம் ஒன்றை செய்வார். எங்களை ஈஜிப்டிலிருந்து மீட்டு கொண்டு வந்த கடவுள் இவரே என இஸ்ரேலியர்கள் ஆனந்த கூப்பாடு போடுவாங்க, விழா எடுப்பாங்க, பலிகள் கொடுப்பாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கடவுளுக்கு கடும் கோபம் வந்துடும். இவங்க யாருமே எனக்கு கீழ்ப்படியவே இல்லை, இவங்க எல்லாரையும் நான் அழிக்க போறேன்னு கடவுள் கூற மோசஸ் பதறிடுவாரு. இங்கே சாகடிப்பதற்கா கடவுள் உங்களை மீட்டு வந்தாரு அப்படின்னு எகிப்தியர்கள் எல்லாரும் புறம் பேசுவாங்க. அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, அவர்களது பிழையை எனக்காக நீங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மோசஸ் கண்ணீருடன் மன்றாடுவாரு. கடவுள் கோபத்தை கைவிட்டுருவாரு. கடவுள் எழுதி கொடுத்த கட்டளைகள் அடங்கி 2 கற்பலகைகளுடன் மலையில் இருந்து இறங்கி வந்தார் மோசஸ். இஸ்ரேலியர்கள் அந்த பொற்கன்று குட்டியை சுற்றி ஆடி பாடி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களா. தலைக்கேறிய கோபத்தினால மோசஸ் அவர் கையில் இருந்த 2 கற்பலகைகளையும் தரையில் போட்டு உடைச்சிடுவாரு. அந்த கன்றுக்குட்டியை எடுத்து உடைச்சு பொடியாக்கி தண்ணியில் கலந்து இஸ்ரேலியர்கள் எல்லாரையும் குடிக்க வைப்பாரு. நீங்கள் அனைவரும் செய்யவே கூடாத கொடும் பாவத்தை செஞ்சிட்டீங்க, உங்கள் பாவத்துக்கு நிவர்த்தி தேடுவதற்காக நான் மீண்டும் மலையேறி கடவுளிடம் போகிறேன் அப்படின்னு சொல்வார். கடவுளே, இந்த மக்கள் உன்னோட வார்த்தையை மீறி தங்கத்தாலான சிலை ஒன்றை செஞ்சு வழிபட்டு விட்டாங்க, அவர்கள் பாவங்களை மன்னித்து அருளும், இது மன்னிக்கவே முடியாத குற்றமெனில் உம்முடைய ஏட்டில் இருக்கும் என் பெயரை நீக்கி விடவும் அப்படின்னு மோசஸ் சொல்வாரு. மோசஸின் வார்த்தைகளில் மனமிறங்கிய கடவுள் அவரை மீண்டும் மலைக்கு வர சொல்வாரு. 40 பகல்கள் 40 இரவுகள் மலை மேல் தங்கிய மோசஸ் மீண்டும் கடவுளிடமிருந்து கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகளுடன் கீழே இறங்கி வருவாரு. அப்போ மோசஸின் முகம் பிரகாசமா இருந்துச்சு. இஸ்ரேலியர்கள் எல்லாருமே பயபக்தியோட மோசஸை பார்ப்பாங்க. கடவுள் வகுத்த நெறிமுறைகளை எல்லாம் மோசஸ் இஸ்ரேலியர்களுக்கு போதிப்பாரு. அதுதான் இஸ்ரேலியர்கள் என்கிற யூதர்களின் வேதமாக கருதப்படும் தோரா. இப்போ எப்படி கிறிஸ்டியானிட்டியில் புனித பைபிள் இருக்கு, இஸ்லாமில் புனித குரான் இருக்கு, அது மாதிரி யூத மதத்தோட புனித நூல் தான் தோரா. இஸ்லாமில் இந்த தோரா நூலை தாராட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா அந்த வார்த்தையை சொல்ல தெரியல. 5 நூலை கம்பைன் பண்ணது தான் தோரா. இதை கிறிஸ்டியன்ஸும் நம்புறாங்க, முஸ்லிம்ஸும் நம்புறாங்க. தோரால இருக்கிறத ஓல்டு டெஸ்டாமெண்ட் சொன்னேன்ல, பழைய பைபிள், அதுல ஃபுல்லுமே தோரால இருக்கிறது இருக்குங்க. மோசஸ் கடவுளின் தூதுவர்னு கிறிஸ்டியன்ஸும் நம்புறாங்க, முஸ்லிம்ஸும் நம்புறாங்க. குரான்ல மட்டுமே மோசஸோட பேரு 137 முறை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 137 டைம்ஸ், நிறைய தடவை அவரோட பேரை குரான்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோசஸ் கடலை பிளந்தது, அந்த சினாய் மலையில வச்சு கடவுள் மோசஸ்க்கு அந்த 10 அமெண்ட்மெண்ட்ஸை கட்டளைகளை கொடுத்தது எல்லாத்தையுமே கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்களும் நம்புகிறாங்க, இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் நம்புகிறாங்க. ஈஜிப்டில் அடிமைகளாக இருந்த இஸ்ரேலியர்களை கடவுளின் கட்டளைப்படி மோசஸ் அவங்கள பத்திரமா அழைச்சிட்டு வந்தது எக்ஸோடஸ் அப்படின்ற புக்கில் இருக்குது. இது தோராலையும் இருக்குது, பைபிள்லையும் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான மலை. கடவுள் மோசஸ்க்கு கட்டளைகளெல்லாம் கொடுத்தார்ல, அப்புறம் வாழ்வியல் நெறிமுறைகளெல்லாம் சொன்னார் இல்லையா, அது நடந்ததாக சொல்லப்படும் சினாய் மலை இருக்கு இல்லையா, அது சினாய் பெனின்சுலால தான் இருக்குன்னு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்புகிறாங்க. மேப்பை பார்த்துக்கோங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இன்னும் கொஞ்சம் பீப்புள் என்ன நம்புறாங்கன்னா அது சவுதி அரேபியாவில் இருக்குன்னு நம்புறாங்க அந்த சினாய் மலை. 2 தியரி இதில் இருக்குங்க. மோசஸ் ஈஜிப்ட்ல இருந்து இஸ்ரேல் பீப்புளை அந்த ரெட் சி வழியாக கூட்டிகிட்டு வந்திருப்பார்ல. இப்போ நீங்கள் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி ரெட் சி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கல்ஃப் ஆஃப் சூஸ் அப்படின்ற ஒரு இடத்த காமிக்கும். அந்த கடல் தான் ரெட் சி. அங்கேருந்து அவங்க நேராக நிலத்துக்கு வந்துடுவாங்க. ஃபுல்லாக பாலைவனம். அந்த பாலைவனத்திலே அவங்களோட ஜேர்னி அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும். அங்கே அந்த சினாய் பெனின்சுலால தான் மவுண்ட் சினாய் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் என்ன நம்புகிறாங்கன்னா, கடவுளை மோசஸ் மிடியன்ற இடத்துல தான் மீட் பண்ணியிருப்பாரு. அந்த ரீஜியன் சவுதி அரேபியாவில் தான் இருக்குது. ஸோ இந்த இஸ்ரேல் பீப்புளெலாம் நேராக அப்படியே கானானுக்கு போகல, ரெட்சியை கடந்து அப்படியே நேராக அவங்க சவுதிக்கு வந்துட்டாங்க, சவுதி வரைக்கும் வந்துட்டாங்க, மிடியன் வரைக்கும் வந்துட்டாங்க.
ஸோ இந்த சினாய் மலை சவுதி அரேபியாவில் இப்போ இருக்கிற ஜபல் அல் லாவ்ஸ் அப்படின்ற ஒரு மலை இருக்குது. அதுதான் உண்மையான சினாய் மலை அப்படின்னு ஒரு சில பேர் நம்புகிறாங்க. இந்த ரெண்டில் எது உண்மையான தியரின்னு எனக்கு தெரியாதுங்க. இதை நிறையாவே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது. அந்த மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக தான் இருக்குது சவுதி அரேபியாவில். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மோசஸ் ஈஜிப்ட்லேருந்து இஸ்ரேலியர்களை கூப்பிட்டுட்டு வந்து இந்த சினாய் மலையில் நடந்த எல்லா விஷயங்களையுமே எக்ஸோடஸ் அப்படின்ற புக்கில் தாங்க இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நான் எவ்வளோ சுருக்கி சொல்லணுமோ அவ்வளோ சுருக்கி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருமே இந்த சீரீஸோட அடுத்த எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.